குருவும் சந்திரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய நிகழ்வு. கண்டிப்பாக குருவும் சந்திரனும் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக நாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோயிலில் போய் கடலில் குளிக்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. கடலில் குளிச்சுட்டு போய் முருகப்பெருமானை தரிசனம் செய்து கொண்டு வருவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முக்கியமான ஸ்தலம்னு சொல்லப்படுகின்ற கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் குளிச்சுட்டு அங்கே போய் ஈஸ்வரனுடைய தரிசனம், கும்பேஸ்வரர்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம கும்பேஸ்வரரை தரிசனம் செய்து கொண்டு வருவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஓகேங்களா. உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான தன்மையை கொடுக்கும். அதனால் இந்த விஷயத்தை தடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் இதில் இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை இதை பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன் இருக்குது சார் என்னுடைய ஜாதகத்தில். ஆனால் என்ன சார் பண்ணுறது? சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா அந்த குளத்தில் குளிச்சுட்டு பெருமாளை தரிசனம் செய்து கொண்டு வருவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் பணம் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இந்த சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷனில் இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம்.